தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஜிஎஸ்டியில் ஏற்படுத்திய சீர்திருத்தங்கள் முதலீடு, நுகர்வு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று சிஐஐ தலைவர் ராஜீவ் மெமானி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த ரிஃபார்ம்ஸ் ரீலோடட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ராஜீவ் மெமானி, ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று 2024 சிஐஐ தெரிவித்து வருகிறது. வரி விகிதங்களை குறைப்பதோடு நின்றுவிடாமல் ஜிஎஸ்டியில் எழும் பிரச்சினைகளை தீர்க்க தேசிய அளவில் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களை அமைப்பது, ஆன்டி ப்ராஃபிட்டரிங் விதிகளை நீக்குவது உள்ளிட்ட அடிப்படை மாற்றங்களை மத்திய அரசு செய்ய வேண்டும். தொழில்துறை எதிர்பார்த்த சீர்திருத்தங்களான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள், வருமான வரி குறைப்பு உள்ளிட்டவற்றை மத்திய அரசு செய்துள்ள நிலையில் அடுத்ததாக மின்சாரத்துறையில் அரசு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக குறைந்த கட்டணம் விநியோகத்தை தனியார் மயமாக்குவது, விரைவாக திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது, துறை சார்ந்த கொள்கைகளை உருவாக்குவது உள்ளிட்ட சீர்திருத்தங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசு எடுத்த சீர்திருத்தங்களால் பொருளாதாரத்தில் எவ்வளவு தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்பது நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டிலும் 3வது காலாண்டின் ஜிஎஸ்டி வரி வசூலிலும் தெரியவரும் என்று மேற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் இந்தியா தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்த முடியும் என்றும் ராஜீவ் மெமானி கூறினார்.